ஏகப்பட்ட பேர் ஏதாவது வேலை இருந்தா சொல்லுங்கன்னு சொல்லிட்டே இருக்கீங்க. அதுல என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு நான் இந்த vlogல சொல்றேன். ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். அபுதாபியில இருந்து நேத்து நைட் ஒர்க் முடிஞ்சு ரூமுக்கு போறப்போ ஒரு 12 மணிக்கு மேல இருக்கும். நல்ல மழை, ஜாலியா வேடிக்கை பார்த்துட்டே நனைஞ்சிட்டே அப்படி ரூமுக்கு போயிட்டு இருந்தேன். இன்னும் இதே ரோட்ல இன்னும் ஒரு மாசம் கழிச்சு நைட்டு 12 மணிக்கு நம்ம நடந்து வந்தோம்னு வைங்களேன், சும்மா வேர்த்து ஊத்தி நனைஞ்சுதான் ரூமுக்கே போவோம். அந்த அளவுக்கு வெக்கையா இருக்கும். பகல்ல வெயில் போட்டு தள்ளிரும் அப்படிங்கறதுல மாற்று கருத்தே இல்லை. சோ இந்த மாதிரிலாம் மழை பெய்யறப்போ நல்லா பார்த்துட்டு நனைஞ்சிட்டு என்ஜாய் பண்ணிக்க வேண்டியதுதான். நான் நல்லா பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு போய் படுத்து தூங்கிட்டேன். காலையில எந்திரிச்சிட்டு தலைக்கு நல்லா தேய்ச்சி குளிச்சுட்டு சத்த நேரம் மொட்டை மாடல போய் தலையை காய வைக்கலான்னு வந்தேன். இங்க வந்து பார்த்தா சுத்தமா வெயிலே இல்ல. மழை பெய்யற மாதிரியே இருந்தது, நல்ல காத்தும் அடிச்சது. அப்படியே கொஞ்ச நேரம் காத்து வாங்கிட்டு ரூமுக்குள்ள போய் நேத்து வச்ச சாம்பார் சாப்பாடுலாம் போட்டு சாப்பிட்டு அப்படியே வேலைக்கு கிளம்பிட்டேன். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நிறைய பேர் கமெண்ட்ல மெசேஜ்ல வந்து ஒரே மாதிரி கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. எப்படி அபுதாபிக்கு வேலைக்கு போனீங்க, உங்க சம்பளம் எவ்வளவு, வேலை இருந்தா சொல்லுங்க, ரெஃபர் பண்ணுங்க அப்படின்ட்டு. எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தங்க ரெக்கமெண்ட் பண்ணி இன்டர்வியூல செலக்ட் ஆகி தான் நான் அந்த வேலைக்கு வந்தேன். இந்த வேலை வந்து நான் படிச்ச படிப்புக்கான வேலையோ என்னோட ஸ்கில் ஓரியன்டான ஒர்க்கோ கிடையாது. ரொம்ப கஷ்டப்படுற டயத்துல அந்த வாய்ப்பு கிடைச்சது, அதனால வந்தேன். இப்போதைக்கு நான் ஒர்க் பண்ற இடத்துல எந்த வேகன்சியும் இல்ல. அதுவும் இல்லாம நான் இன்னொருத்தங்களை ரெஃபர் பண்ற அளவுக்கு நல்ல பொசிஷன்லயும் முதல்ல இல்ல. என்னடா இவர் இப்படி சொல்றான்னு என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க. என்னோட சுச்சுவேஷன் அப்படி. மேபி ஃபியூச்சர்ல என்னோட ஸ்கில் ஓரியன்டான ஒர்க்குக்கு நான் போனேன்னா, நல்ல லெவல்ல இருந்தேன்னா, கண்டிப்பா வேகன்சி இருந்தா எல்லாருக்கும் நான் அப்டேட் பண்ணுவேன். தேங்க்யூ.